பிரியமானவர்களே, நமக்குள்ளாக இருக்கிற உள்ளான மனுஷனை குறித்து அனுதினமும் நாம் அக்கறை உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். கொரிந்தியரில் பவுல் சொன்னது போல் அந்த புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் அப்படிங்கிற காரியத்தில் நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய், அதாவது அந்த புறம்பான மனுஷன்னா என்ன, உள்ளான மனுஷன்னா என்ன, இவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசியப்படுத்தி அதை செயல்முறைக்கு கொண்டு வரணும். அதாவது புறம்பான மனுஷன்னா பழைய மனுஷன் அப்படிங்கிறதா சொல்லுவோம். உள்ளான மனுஷன்னா புதிய மனுஷன். இந்த பழைய மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமினுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு வந்த மனிதன். இந்த புதிய மனிதன் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த உள்ளான மனுஷன் அது யாருங்கிறத பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட போகிறவன், கிறிஸ்துவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட போகிறவன், அவன் புதிய மனுஷன். ஆகவே இந்த புதிய மனுஷனை குறித்ததான அக்கறை நமக்கு நாளுக்கு நாள் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசுவை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி வர நாம் அந்த பழைய மனிதனாகிய ஆதாமினுடைய ஆவி வழிநடத்துறதுக்கு நாம் ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஓகேவா? அதுபோல் இந்த புதிய மனிதனாகிய கிறிஸ்துவனுடைய ஆவியில் நாம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய ரொம்ப பிரயாசப்படணும். அதுக்கு தான் ஆத்தும ரட்சிப்பு அப்படிங்கிறதான ரட்சிப்பை பற்றி நாம் அனுதினமும் உபதேசமும் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தும ரட்சிப்புங்கிறது அனுதினமும் நம்மளுடைய ஆத்துமாவுக்குள்ளாக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆகவே இனி வரும் காணொளிகளில் ஆத்தும ரட்சிப்பு, அந்த பழைய மனிதன், புதிய மனிதன், சிலுவையின் உபதேசம், இதுகளை பற்றி அதிகமாக பார்ப்போம். தொடர்ந்து இந்த காணொளிகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆத்துமாவில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆமென்.